வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கமாடிட்டி ட்ரேடிங்குடன் ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் நிபுணர் திரு லட்சுமி நரசிம்மனும் சந்தை நிபுணர் திரு சேதுராமனும் இருக்கிறார்கள். நேர்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். சார், இப்போ முதல்ல ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் படி கேட்கணும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, கோல்டு வந்து கடந்த சில தினங்களா சரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையில கோல்டுனுடைய பொசிஷன் இப்ப எப்படி இருக்கு, நீ வரக்கூடிய ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? வரக்கூடிய சில நாட்கள், அதாவது புதன்கிழமை நாளைக்கு மார்க்கெட் ஆஃப் டே தான் இருக்கும். மண்டே டியூஸ்டே அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். பிரைஸ் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். சில நாட்கள் தைரியமா வாங்கலாம், இறங்கு முகம் இருக்காது. ஓகே. சோ இப்ப ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எதனுடைய பேசிஸ்ல வருது சார்? இது வந்து நாங்க ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். இதுக்கு வந்து ஆல்ரெடி யாருமே இதுக்கு ஒன்றும் வழிமுறைலாம் இல்லை. நம்ம ஒரு 15-20 வருஷமா இதை ஸ்டடி பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பர்சனலா காட் சம் யார்ட் ஸ்டிக்ஸ். இதை வந்து நம்ம வந்து பொதுவா யாருக்கும் சொல்றதுல வந்து இது அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். தனிப்பட்ட முறையில எந்த ஒரு நபரும் வந்து ட்ரேட் பண்ணணும்னு விரும்புறாங்களோ அவங்க நம்ம கம்பெனி யாருங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனை சொல்றோம் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆனா அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்க முடியும். பொதுவா நம்ம சொல்றதுல அவங்களுடைய, ஏன்னா அஸ்ட்ரோ அப்படின்னு வந்தாலே அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க நேரத்தை பொறுத்து தான் அவங்க வந்து லாபம் அடைகிறது நஷ்டம் அடைகிறது இருக்கு. பொதுவா நம்ம சொல்றது ஒரு 2 நாள் 3 நாளைக்கு என்ன தகவல் கொடுக்க முடியுமோ கொடுக்கறோம். அவங்களுக்கு இண்டிவிஜுவலா இதை சீரியஸா பண்ணணும்னு நினைச்சா அவங்க நம்மளை அணுகுனா தான் நம்ம ஏதாவது பண்ணணும். சேதுராமன் சார், உங்ககிட்ட நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கோல்டினுடைய ட்ரெண்ட் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஏன்னா கடந்த ஒரு சில நாட்களாகவே பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை வந்து கோல்டு சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையில இனி வரக்கூடிய காலங்கள் நெக்ஸ்ட் வீக்ல கோல்டினுடைய ட்ரெண்ட் எப்படி போகும்? டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதை பத்தி என்ன சொல்லுது? அது கோல்ட பார்த்தோம்னாக்க இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை உடைஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த சப்போர்ட் உடைஞ்சு அது மாதிரி ட்ராக் பண்ணும்போது லாஸ்ட் 2-3 டேஸா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த லோவர் டாப் அண்ட் லோவர் பாட்டம், ஸோ அது மாதிரியே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த லெவல்ல எங்கேயாவது ஒரு லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் வரக்கூடிய வாய்ப்புகளும் தெரிகிறது. மெயினா வந்து யூஎஸ்ல வந்து அந்த ETF என்று சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ல வாங்கக்கூடிய கோல்டு, அந்த லம்சம் வந்து ரொம்ப ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கு. திடீர்னு அதுல மறுபடியும் ஆக்டிவிட்டி வந்ததுனாக்க ஒரு சேஞ்சஸ் வரக்கூடும். ஸோ அங்க வந்து $1,285 per ounce மேல கோல்டு வந்து காமர்ஸ்ல வந்து பெட்டரா இருக்கு. அது போல நம்ம இங்க பார்த்தோம்னாக்க 27,200 மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுன்னா ஒரு 200-300 புள்ளிகள், அதாவது எவ்வரி டிப் வாங்கி விற்று வெளில வரலாம். சோ அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஓகே. சோ இப்போ பொதுவாகவே வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்தது அப்படின்னா அது இன்னும் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா லோவர் அண்ட் லோவர் டாப் அண்ட் ஹையர் டாப் அந்த ரேஞ்சில தான் இருக்கு. அப்படின்றப்போ இன்னுமே கீழே சரிவதற்கான வாய்ப்புகள் தான் தென்படுற மாதிரி இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு, அதாவது அந்த சரிவு வரக்கூடும். அந்த சரிவு வரத்துக்கு முன்னாடி அந்த பேஸ், அதாவது அந்த அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேஸை வச்சு பார்த்தோம்னாக்க ஒரு மாதிரி ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஒரு சப்போர்ட் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. இரண்டாவது டாலருடைய மதிப்பு, அதனுடைய இம்பாக்டும் வந்து பார்க்க வேண்டும். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஓரளவுக்கு வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பிளஸ் குரூடு, மெயினா அடுத்த காம்பனன்ட் குரூடு, அதனுடைய இம்பாக்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓவராலா பார்த்தோம்னாக்கா இப்பொழுதைக்கு கோல்டுல வந்து ஒரு மொமெண்டம் இருக்கு. அந்த மொமெண்டம் தான் என்ன சொன்னாக்க பை ஆன் டிப், இறங்கும்போது வாங்கி அதுல ஒரு 30-40 பாயிண்ட் மேல வருதா வெளில வர்றதுக்கு பெட்டரா இருக்கும். ஓகே சார், இப்போ ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாதிரியான இப்போ ஃபார் கமாடிட்டிஸ் மட்டும்தானா இல்ல கரன்சிஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நீங்க எல்லாத்துக்குமே நாங்க வந்து பேசிக்கலி டிவைஸ்டு லாஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து டைம் டெஸ்டட் தான். சப்போஸ் எங்களை பொறுத்த மட்டும் இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பொதுவான ப்ரெடிக்ஷன்ஸ்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ வந்து மார்க்கெட் ஏறும், இல்ல கமாடிட்டி ஏறும், இல்ல ஃபாரெக்ஸ்ல வந்து ருப்பி ஏறும் அப்படின்னு சொல்றதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அது எந்த நேரத்தில் வாங்குறாங்க விற்கிறாங்கன்னு பொறுத்து இருக்கு. அது மாதிரி எந்த ஒரு எடுத்திருந்தாலும் சரி, ஈக்விட்டி மார்க்கெட் எடுத்திருந்தாலும் சரி, இல்ல கமாடிட்டி மார்க்கெட் எடுத்திருந்தாலும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எடுத்திருந்தாலும் சரி, ஜெனரல் பேட்டர்ன் ஆஃப் த வேர்ல்ட் எது இருந்தாலுமே நம்மளால ஓரளவுக்கு ஃபோர்சி பண்ண முடியும், ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும்ன்றதை நம்புறோம். ஓகே
சார் இப்போ ஜெனரலா பார்க்கும் பொழுது ஒரு சில இடங்கள்ல வந்து விற்று வாங்கணும், ஒரு சில இடங்கள்ல வந்து வாங்கி விற்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி எந்த இடத்துல விற்று வாங்கணும், எந்த இடத்துல வாங்கி பை அண்ட் செல் அண்ட் செல் அண்ட் பை அது எப்படி பண்றது அதை பற்றி சொல்லுங்க சார். அதனுடைய டெக்னிக்ஸ் என்ன அதை பற்றி சொல்லுங்க. பொதுவாகவே இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கமே என்னன்னா தனிப்பட்ட நபர்கள் வந்து இந்த மார்க்கெட்டை வந்து சீரியஸா எடுத்துக்கணும்ன்றது தான். நாங்க கொடுக்கிற சஜஷன்ல அவங்களுடைய லாபத்தை அதிகப்படுத்தணும்ன்றதுக்காக தான் இந்த சஜஷனை மெயினா கொடுக்கறோம். வர பர்சன்ஸ் வந்து இண்டிவிஜுவலா வந்து கேட்டானா இண்டிவிஜுவலா எல்லாருக்குமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொதுவா எல்லாரும் வாங்க எல்லாரும் விற்குங்கன்ற மார்க்கெட் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி, அப்ப அவங்களுடைய நேர காலம் எப்படி இருக்குன்னு பார்த்து இந்த நேரத்தில் ஒருத்தரை வித்து வாங்க சொல்லலாம், இன்னொருத்தரை வாங்கி விற்க சொல்லலாம். இது வந்து அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஸ்ட்ரென்த்துக்கு வச்சு நாங்க சஜஷன் கொடுக்கலான்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம கொடுக்கறது. இது டியூட்டி என்னன்னா இந்த ப்ரோக்ராம்ல சொல்றதுனால உடனே சம்பாதிச்சுட்டு வாங்கல. இதனால அவங்க வந்து எங்களை அணுகுனா நாங்க we are not charging anything. We want them, எங்க கிட்ட அவங்க வந்தாங்கன்னா we'll guide them. அதுக்குதான் இந்த ப்ரோக்ராம் பண்றோம். நீங்க சொன்ன மாதிரி எப்போ என்டர் ஆகலாம் எப்போ எக்ஸிட் ஆகலான்றது தனிப்பட்ட நபர்களுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இருக்கு. ஸோ அவங்க நேரம் டைம் பார்த்து சஜஷன் கொடுக்கறதுக்கு தான் we are doing this program. ஓகே சார், இப்போ டெக்னிக்கல்ஸ் படி பார்க்கும் பொழுது எந்த இடத்துல வாங்கி பை பண்ணி செல் பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கணும்? அதாவது அந்த சப்போர்ட் லெவல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த லெவல்ல வந்து வாங்கி விற்கலாம். சப்போஸ் அந்த சப்போர்ட் லெவலையும் பிரேக் ஆகுதுன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, அப்ப அந்த இடத்துல வந்து ஃபர்தரா விற்று வாங்கலாம். அது போல அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அந்த மேல் லெவல்ல வந்து அதை பிரேக் பண்ணி மேல போச்சுன்னா வாங்கி விற்க வேண்டும். அதே சமயத்தில் அந்த ரெசிஸ்டன்ஸ் திரும்பி இறங்குறதுன்னா விற்று வாங்க வேண்டும். ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து அப்ப சப்போர்ட்டா மாறும். சோ அந்த இடத்துல வந்து ஒரு பிரஷர் இருந்துட்டு இருக்கும். சோ இந்த பிரஷர் தான் இந்த ஆஸ்ட்ரோலி என்ன சொல்றோம்னாக்கா அதுதான் அவர் சொல்றாரு டைம் ஃபேக்டர். அதாவது ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தகுந்தாப்புல அந்த டைம் ஃபேக்டர் மாறும். அந்த டைம் ஃபேக்டர் சேஞ்ச் ஆகும் பொழுது உங்களுடைய ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணாதான் வந்து மார்க்கெட்ல பணம் பண்ண முடியும். சார், இப்போ ஜெனரலா இப்போ நீங்க விற்று வாங்குறது அப்படிங்கறது வந்து நம்ம கையில இருக்குது, அதை வித்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது, வாங்கி விற்கிறது அப்படின்றது வந்து அது என்ன கான்செப்ட் சார் ஆக்சுவலி? அதாவது ஃபியூச்சரை பொறுத்தவரையும் விற்று வாங்குவது வாங்கி வைப்பது ரெண்டுத்துக்குமே என்ன வேணும், நமக்கு மார்ஜின் தான் வேணும். ஓகே, சோ அந்த மார்ஜினை வைத்துக் கொண்டு இப்ப வந்து நார்மலா இப்ப ஒரு கோல்டு ஒரு மெகாக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் உதாரணத்துக்கு மார்ஜின் கொடுக்கறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 1 லட்சம் ரூபாயில ஒரு நாளைக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து நீங்க மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல இருந்து எடுக்கிறீங்கன்னு பாக்கணும். சரி, இடையூறுக்கு மன்னிக்கணும். இப்ப இது தெளிவா என்ன கேட்கணும் அப்படின்னா, நம்ம கையில இருந்ததுன்னா அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வாங்கலாம். வேற நம்ம கையில எதுவும் இல்லை, இப்பதான் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்றப்போ ஷார்ட் போறது, நம்ம கிட்ட எதுவுமே இல்லாம அதை வித்துட்டு எப்படி வாங்குறது அப்படின்றது, அதுதான் நான் கேட்க வரேன். ஓகே, அதாவது வாங்கி அத நார்மலா சவுத் இந்தியா மென்டாலிட்டி என்னன்னா வாங்கி விற்பதுல வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதே சமயத்துல இந்த விற்று வாங்குவதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராங் அந்த கன்விக்ஷன் வராது. ஏன்னா அவங்களுக்கு பயம், எங்கேயாவது இன்னும் மேல ஏறி போயிடுமோ, நம்ம கையில இல்லாம மாட்டிடுமோ அப்படின்னு இல்ல. அதாவது ஒரு லெவல்ல வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் கொடுக்கும் பொழுது மார்ஜின் இருந்தா போறோம். அதான் சொல்ல வந்தேன், உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்க மார்ஜினை கொடுக்கும் பொழுது அந்த மார்ஜினை யூஸ் பண்ணி விற்று வாங்குவதோ வாங்கி விற்பதோ இந்த 2 டூல் தான் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு. அந்த டூலை சரியா உபயோகப்படுத்தும் பொழுது அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஒரு நாளைக்கு கிடைக்கிறதுன்னு பார்க்கணும். அதுதான் நம்ம வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் வரும். இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜா 1% கிடைச்சாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல அவங்க போட்ட அமௌண்டோட கூடவே கிடைக்கும். இந்த ஒர்க்கிங் டேஸ் கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது. சோ இதுக்கு வந்து ஒரு கிளியர் கன்விக்ஷன் வேணும். அதை பண்ணும் பொழுது சரியான விதத்துல பண்றதுக்கு உண்டான இன்புட்ஸை கொடுக்கும் பொழுது அதை ஃபாலோ பண்ணணும். இப்ப வந்து எல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்க போய் தவறா பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து end up with loss only. அதே மாதிரி எந்த ஒரு இது வந்து நீங்க ஒரு விளையாட்டாகவோ ஒரு இன்வெஸ்ட்மெண்டாவோ எடுத்தாலும் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒரு கோச் தேவை. கிரிக்கெட் ஆகட்டும் கோச், ஃபுட்பால் ஆகட்டும் கோச், அதே மாதிரி ஐஐடியில வேணாலும் கோச். ஏன் தேவைப்படுது? அவர் ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல பணம் பண்றது வெல்த் அட்வைஸுக்கு உங்களுக்கு கோச் தேவை. அந்த கோச்சினுடைய அட்வைஸை வந்து கரெக்டா பண்றாங்கன்னா அவங்க வந்து பணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே சார், இப்போ ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாரெல்லாம் ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ்குள்ள வரலாம்? ஏன்னா ஒரு பேசிக்கான ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு வர்றவங்களும் பண்ணலாமா, இல்ல ஒரு லெவலுக்கு மேல கொஞ்சம் நிறைய பணம் வச்சு பண்ணணும், ஐ மீன் ட்ரேட் பண்றதுல பண்ணணும் அப்படிங்கிறது யாரெல்லாம் இந்த ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலாம்? முதல்ல ஆல்ரெடி சொன்னோம், இந்த கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இதனுடைய ஷாக்ஸ் அப்சர்வ் பண்றதுக்கு அவங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லிட்டு
அவங்க இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் பேசுவோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, சீரியஸா இருக்கணும் அவ்வளவுதான். அவங்க வரவங்களுக்கு வந்து இது வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு எவால்வ் ஆன விஷயம். கமாடிட்டி மார்க்கெட் ஆகட்டும், கேபிட்டல் மார்க்கெட் ஆகட்டும், சாதாரண வியாபாரத்துல இருந்து ஒரு ரீஃபைன் ஆகி டெக்னாலஜி. இதுல வந்து நாங்க என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த நேரம் கரெக்டா என்டர் ஆகுங்க வெளில வாங்கன்னு சொல்றதுன்னா அவங்களுடைய லாசஸை குறைக்கிறது. சின்ன இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்னும் அவங்களுடைய கஷ்டம் அதிகம். லாஸ் ஆனா அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் அதிகமா இருக்கும். அதனால அவங்களுக்கு இன்னும் பெனிஃபிஷியலா இருக்கும். அவங்க பர்சனலா வந்து இதுல என்டர் ஆகி எங்களுக்கு டேஸ் கேட்டாங்கன்னா அவங்க மோர் பெனிஃபிட் அடையணும். அதனால என்ன சார், இப்போ ரிட்ரேஸ்மெண்ட் பேட்டர்ன் அப்படின்றது என்ன சார்? அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் பேட்டர்ன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரு ஹை லெவல்ல போயிருக்கு, ஹை லெவல்ல போட்டு திடீர்னு கொத்துன்னு விழுதுன்னு வச்சுங்களேன். ஒரு 100 பாயிண்ட் ஏறி 50 புள்ளிகள் இறங்குறதுன்னு வச்சுங்க. அந்த 50 புள்ளிகளுக்கு கீழே ஃபர்தரா இன்னொரு 10 புள்ளிகள் இறங்கி அதுல இருந்து மறுபடியும் மேலே ஏறுறதுன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது ஃபர்தரா ஒரு 30% வரையும் போகலாம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆல் ஜெனரல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுல வந்து என்ன மாதிரியான வந்து அது அந்த ஃபால் விழுந்திருக்கு, அதாவது ஒரு 100 டேஸ்ல எப்படி இருக்கு, 200 டேஸ்ல எப்படி இருந்தது, 50 டேஸ்ல எப்படி இருந்தது, இந்த மூணுத்தையும் எடுத்து அதுல ஃபாலோ பண்ணி மேட்ச் பண்ணும் பொழுது அது எந்த லெவல்ல திருப்பி மறுபடியும் வந்து போகக்கூடும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த ரிட்ரேஸ்மெண்ட் பேட்டர்ன், இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல அந்த சார்ட் பார்க்கும்பொழுது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்ட்ல வந்து ஒரு இடத்துல ரிட்ரேஸ்மெண்ட் பேட்டர்ன் பாக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட் போகணுமா என்ன பண்ணணும்? லாங் போகணும். ஓகே, சோ அது வந்து மேல போக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. எஸ். ஓகே சார், அப்படி அந்த அறிகுறி வந்து சம்டைம்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் எ ஃபால்ஸ் இண்டிகேஷன். ஓகே, அந்த ஃபால்ஸ் இண்டிகேஷன் வரும்போதும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். அதே சமயத்துல அது ஃபர்தரா வந்து ஒரு 2% மேல போகுதுன்னு வச்சுங்க, ஃபர்தரா மறுபடியும் ஆட் பண்ணணும். என்னைக்குமே இந்த ஆவரேஜிங் கான்செப்ட்னு சொல்லுவோம். அந்த ஆவரேஜிங் கான்செப்ட் வந்து நீங்க சரியா இருந்தா தான் ஆவரேஜ் பண்ணணும், நீங்க தவறா இருந்தா ஆவரேஜ் பண்ணக்கூடாது. ஓகே சார். சார், நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க சேலம்ல இருந்து ரமேஷ். வணக்கம் ரமேஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரமேஷ், சொல்லுங்க. சார் நான் வந்து கிரேட் சிப்ஸ்ல நம்பர் சார் இருக்கேன். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க ரமேஷ். சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? தொடர்ந்து நீங்க பேசலாம், கேக்குது, சொல்லுங்க. சார் இன்னைக்கு எப்படிங்க சார் கமாடிட்டி எப்படிங்க சார் இருக்கும்? இன்னைக்கு மார்க்கெட் இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் கோல்டுல வந்து ஆல்ரெடி பேசியிருக்கோம். சில்வர் வந்து $18.60 per ounce அப்படிங்கிற லெவல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆயிருக்கு. இருந்தாலும் அதுல வந்து நிற்க முடியாததுனால சில்வர்ல வந்து ஒரு வீக்னஸ் வரக்கூடும். எவ்வரி ரைஸ் சில்வர் வந்து விற்று வாங்கலாம். அது போல க்ரூட பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னாக்க 6060 இருந்து 6185 அந்த ரேஞ்சில் வந்து தேடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. ஈவன் வந்து க்ரூட்ல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா புல் போனா 6135 மேல வாங்கி விட்டால் ஒரு கிப்கா ஒரு 20-30 புள்ளிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அது போல அலுமினியம்ல பார்த்தோம்னாக்க ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. அதனால 105 தாண்டினதுன்னா ஒரு ₹1 ₹1.50 புள்ளிகள் 50 காசு மேல கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஜிங்க்ல பார்த்தோம்னாக்க ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 120.60 அந்த லெவலுக்கு மேல போச்சுன்னா ஒரு ₹1 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் தெரிகிறது. அதே மாதிரி லெட்ல பார்த்தோம்னாக்க ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 122ங்கிற லெவல்ல இந்த வாரத்துல இருந்துட்டு இருக்கு. இந்த 122 பிரீச் ஆச்சுன்னா வீக் ஆகும். அதனால அந்த லெவலுக்கு கீழே விற்று வாங்க வேண்டும். நிக்கலை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்க ரேஞ்ச் பவுண்ட் ஆக்டிவிட்டியா இருக்கு. அதாவது 1100 இருந்து 1135 இந்த லெவலுக்குள்ள ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்பு தெரிகிறது. அதே மாதிரி நேச்சுரல் கேஸ பார்த்தோம்னாக்க 266 to 268 அது சப்போர்ட் ஆஃப் லாங் டேர்ம் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலதான் இருந்துட்டு இருக்குது. அந்த 268க்கு மேல போச்சுனாக்க ஒரு 10 to 20 புள்ளிகள் வரை மேலக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது போல 262ங்கிறத வந்து ரொம்ப ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு நேச்சுரல் கேஸ் இதுவரை. போல காப்பரை பார்த்தோம்னாக்க இப்பொழுதைக்கு 410க்கு மேலதான் அது வந்து அதுல புல்லிஷ் தெரியுது. அதனால எவ்ரி ரைஸ் யூ கேன் செல் அண்ட் பை இன் காப்பர். அதுவும் 405க்கு மேல பார்த்தோம்னாக்க ஒரு பெருசாவே விழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. ஓகே சார், இன்னொரு காலர் இருக்காங்க சென்னையில இருந்து முகமது. வணக்கம் முகமது, உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங் கேளுங்க. வணக்கம் சேதுராமன் சார். வணக்கம் சார், நான் என்ன கேட்கிறேன், இப்ப இங்க யூஎஸ்ஏ மார்க்கெட் வந்து லைக் 8 மணிக்கு மேல ஆரம்பிக்குது இல்லையா, அதே மாதிரி இங்க மார்னிங் தான் லைட்டா இருக்கு. இப்ப யூஎஸ்ஏ வந்து இந்த இந்தியன் மார்னிங்ல வந்து ஆக்டிவா இருக்கு, ட்ரேடிங் ஆகுமா? நீங்க தான் சொல்லுங்க.
அதாவது அந்த ஃபிளக்சுவேஷன் எப்போ ஈவினிங் தான் ஃபிளக்சுவேஷன் ஆகுமா இல்ல மார்னிங்ஸ்ல வந்து யூஎஸ் டாலர் வந்து மார்க்கெட்? முகமது, நீங்க சொல்ற உங்களுடைய கேள்வி நீங்க சுருக்கமா தெளிவா கேளுங்க. யூஎஸ் டாலர் வந்து இப்ப இந்தியன் டைம் காலையில அந்த நைட் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபிளக்சுவேஷன் நீங்க வந்து 24 ஹவர்ஸும் டாலர் வந்து ஏறி இறங்குமா இல்ல அங்க இருக்க மார்னிங் டேஸ் மட்டும் அந்த மார்னிங் டைம் மட்டும் ஏறி இறங்குமா கேட்கறாங்க. இல்ல முகமது, நீங்க பேசுறது தெளிவா இல்ல, கிளாரிட்டியாவே இல்ல எங்களுக்கு. ஓகே சார், ஃபைன். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ நீங்க ரிட்ரேஸ்மெண்ட் பத்தி சொல்லிருந்தீங்க, புல் பேக் பத்தி சொல்லுங்க சார். புல் பேக் ரேலி அப்படிங்கிறது என்ன? புல் பேக் ரேலி வந்து பாத்தீங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் வந்து அதுவும் வந்து ஒரு ஷார்ட் ஃபால். அந்த ஒரு ஷார்ட் ஃபால்ல வந்துட்டு திருப்பி மறுபடியும் ஏறக்கூடிய ரேலியா இருக்கும். அந்த புல் பேக் ரேலி வந்து ஒரு 10% மேல நீங்க எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு ஷார்ட் டேர்ம் இன் நேச்சரா கூட இருக்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட்ங்கிறது ஒரு 3 மாசம் அல்லது 6 மாசம் கூட இருக்கக்கூடியதா இருக்கும். புல் பேக்ங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர்ல இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே சார், இவ்வளவு நேரம் நீங்க கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து சொன்னீங்க. நீங்க கமாடிட்டி ட்ரேடிங்ல ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் பத்தி தெளிவா விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். உங்க தகவல்களுக்கு நன்றி. கிரேட் இன்ட்ரெஸ்ட் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.